இப்போ எம்எல்ஏனா என்னது, நம்ம ஏரியா தேவைப்பட்ட இருக்குன்னா தேவைப்பட்டிக்கு வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம். அவர் என்ன செய்வார், நம்ம சார்பாக வந்து பேசுவார். அதே மாதிரி தான் எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த ஊர் எம்பி யாரு, எம்பி வந்து கார்த்திக் சிதம்பரம் வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசுவார். பாராளுமன்றத்தில் வந்து என்ன செய்வாங்க, எல்லா எம்பியும் சேர்ந்து சட்டங்கள் வந்து நிறைவேற்றுவாங்க. சட்டங்கள் வந்து இந்த நிறைவேற்ற வந்து பாராளுமன்றத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த காலத்தில் வந்து யார் வந்து இது பண்ணா, இந்த சட்டங்கள்லாம் தயார் பண்ணது யாரு, ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இதுதான் சட்டம், 12 வயசுக்கு கீழே வந்து வண்டி ஒன்றா கொடுக்குறோம், அவங்களுக்கு இவ்வளோ ஃபைன் போடணும். அதே மாதிரி வந்து கொலை பண்ணானாக்கா அவனுக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, ஜெயில் தண்டனை, 10 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கே, பாராளுமன்றம். சரிங்களா? ஸோ வந்து இந்த சட்டத்தை வகுத்தது எல்லாமே பாராளுமன்றத்தில் தான். ஏன் இப்படி சட்டத்தை கடுமையாகிறாங்க அப்படின்னாக்க குற்றங்கள் குறையணும். குற்றங்கள் குறைஞ்சாதான் தண்டனை இது குறையும், விபத்துகள் குறையும். அதே மாதிரி தண்டனைகள் கூடாத குற்றங்கள் குறையும். இப்போ சவுதி அரேபியா நாட்டிலலாம் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, சுட்டு கொண்டுருவாங்க. இல்லை அப்படின்னா தலையை வெட்டிடுவாங்க. ஏதாவது ஒரு தப்பு, ஒரு பொண்ணுகிட்ட வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறேன் அப்படின்னாங்க உடனே என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, அங்கே விசாரணை இதெல்லாம் கிடையாது, தப்பு பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே ஜட்மெண்ட் உடனே வந்து மரண தண்டனைன்றாங்க. மரண தண்டனை இப்படி நம்ம மாதிரி ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னு தெரியாம இருக்காது. ஊர் முச்சந்தியில் கூப்பிட்டு எல்லா மக்களையும் வர வைப்பாங்க. வர வச்சு எல்லா முன்னாடியும் அப்படியே கலந்து விட்டுருவாங்க. அப்படி தலை துண்டா போகும். ஏன் அப்படின்னாக்க அதை பார்த்து மொத்தமாக தப்பு செய்யாமல் இருக்கணும்ன்றாங்க. ஒரு செய்யலாம் வாங்க, டிவிலாம் பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் வாங்க பேப்பர் பாருங்க, பேப்பர் படிங்க, டிவியில் நியூஸ் பாருங்க, இங்கிலீஷ் நியூஸ் பாருங்க. இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, பிராட்காஸ்டிங் அப்படின்னு பேர், பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பார்த்துக்கிட்டாக்க உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை பூராமே போடுவோம். உலகம் பூரா என்ன நடக்குது. இப்போ வந்து ட்ரம்ப் யார் தெரியுமா, ட்ரம்ப்னா யார் தெரியுமா, ஒரு போஸ்டிங். அவர் நினைச்சா வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த அதிபர் வந்து இப்போ வந்து பதவி ஏற்றுக்காரு. இப்போ 20ஆம் தேதி தான் பதவி ஏற்றுக்காரு. பதவி ஏற்றுக்காரு. நிறைய உடனே அவர் வந்து ஒரு பிறந்த மாணவர் மாணவியாக வரணும். சரிங்களா? நாங்கள்லாம் உண்மையிலே நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். நாங்கள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஃப்ரீயாக இன்னொரு பேசுவோம். சரிங்களா? எங்கள் டீச்சர்ஸ் கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட நாங்கள் தொடர்பில் இருக்கோம். அவ்வளோ ஒரு அருமையான எங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்து எங்களுக்கெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தி எங்களை எல்லா இதுக்கும் கூட்டு போய் நிறைய எங்களை வந்து பண்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால ஆசிரியர் தெய்வத்தை வந்து நம்ம என்றைக்குமே வளர்க்கணும், மறக்கவே கூடாது. சரிங்களா? நல்லா படிச்சு நல்லா கொண்டு போகணும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா?